இந்த டைரக்டரோட யுவன் சங்கர் ராஜா சேர்ந்தாருன்னா கன்ஃபார்மாக அந்த படத்தில் வர எல்லா பாட்டும் சார்ட் பஸ்டர் ஹிட்டு தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 டேரக்டர்ஸை இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போது யுவன் அண்ட் அமீர் காமோ தான். இவங்க எப்போ சேர்ந்தாலும் அந்த படத்தில் வர பாடல்கள் பயங்கரமான ஒரு இம்பாக்டாக இருக்கும். பருத்தி வீரன், ராமு, மௌனம் பேசியது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனில் அந்த கிளைமேக்ஸுக்கான ஒரு மியூசிக் இருக்குது பாருங்க, அது எங்கேயோ கொண்டு போவோம் நம்மளை. 4th பிளேஸில் பார்க்க போது லிங்குசாமி அண்ட் யுவன் காம்போ தான். பையா படம் ரிலீஸ் ஆன டைமுக்கு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கு காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் தான். இதை லிங்குசாமி அவர்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட சண்டைக்கோழி 5ஆம் ஆல்பம்லாம் பயங்கரமான ஹிட்டு. 3rd பிளேஸில் பார்த்து விஷ்ணுவர்தன் யுவன் காம்போ தான். இந்த காம்போவில் வந்த எல்லா பாட்டும் பயங்கரமான ஹிட்டு. முக்கியமாக அறிந்தும் அறியாமல் படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்துக்கு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் பிக்கப் ஆகி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது டிபிடிக்க சாங் தான். அந்த பாட்டை சன் மியூசிக்கில் போட்டு இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காம்போவில் ஆரம்பம், பில்லா, சர்வம், பட்டியல் போன்ற பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்லாம் இருக்குது. 2nd பிளேஸில் பார்க்க போது வெங்கட் பிரபு யுவன் காம்போ தான். இந்த காம்போ சேர்ந்தாலே அந்த ஆல்பமில் ஒரு பயங்கரமான பெப்பி சாங் இருக்கும். முக்கியமாக அது ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துனே இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா மங்காத்தால மச்சி ஓப்பன் த பாட்டில் அந்த சாங்கு, இவங்களோட லவ் சாங்கு, சேட் சாங்கு, முக்கியமாக இவங்களோட படத்தில் வர பிஜிஎம்லாம் அல்டிமேட்டாக அப்படி இருக்கும். 1st பிளேஸில் பார்க்க போகிறது செல்வராகவன் யுவன் காம்போ தான். தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி எத்தனை காம்போ வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த காம்போவில் பாட்டோ பிஜிஎம்மோ வந்தால் கம்பல்சரியாக அது பயங்கரமான ஒரு பெரிய ஹிட்டாக தான் ஆகும். 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், முக்கியமாக காதல் கொண்டேன் படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணம் யுவன் சாரோட பிஜிஎம்மும் சாங்ஸும் தான். தனுஷ் அவர்களும் செல்வராகவனும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லினே இருப்பாங்க. அந்த படம் பெரிய ஹிட்னால தான் தனுஷ் அவர்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய கரியர்னு தனுஷ் அவர்களே நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. எங்கள் குடும்பத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்குன்னு சொல்லலாம் யுவன். அந்த பாடல்கள் இல்லைன்னா துள்ளுவதோ இளமை இல்லை. காதல் கொண்டேனும் அப்படித்தான்.